அனைவருக்கும் வணக்கம். நாம் 11th அக்கௌண்டன்சி யூனிட் 7ல் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். மார்ச் 2024க்கான பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கங்கிறது. யூனிட் 7 சப்சிடரி புக்ஸ் 2 கேஷ் புக் பார்க்க போகிறோம். 6ல் நம்ம பர்ச்சேஸ் ரிட்டன் புக், சேல்ஸ் ரிட்டன் புக் பார்த்தோம். சப்சிடரி புக்கு 2ல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒன்லி கேஷ் புக் பார்க்க போகிறோம். கேஷ் புக்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் எப்படி சம் போடணுங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக் பாருங்கள். சிம்பிள் ஆர் சிங்கிள் காலம் கேஷ் புக், ஒன்லி கேஷ் காலம் மட்டும் இருக்கும். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கேஷ் புக் வித் கேஷ் அண்டு டிஸ்கவுண்ட் காலம், டபுள் காலம் கேஷ் புக்குன்னு சொல்லுவோம். தேர்டு ஒன்று கேஷ் புக் வித்து கேஷ், டிஸ்கவுண்ட் அண்டு பேங்க் காலம், 3 காலம் கேஷ் புக்குன்னு சொல்லுவோம். ஓகே, 3 இருக்குது. டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக்கு இந்த கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிங்கிள் காலம் கேஷ் புக். அதோட ஃபார்மெட் பாருங்கள். சிம்பிள் கேஷ் புக்குனாலும் ஒன்று தான், சிங்கிள் கேஷ் புக்குனாலும் ஒன்று தான். டிஆர்சிஆர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு டெபிட் சைடில் டேட்டு, ரிசிப்ட்டு, நெக்ஸ்ட்டு ஆர்என்ங்கிறது ரிசிப்ட் நம்பர், எல்எஃப்ங்கிறது லெட்ஜர் ஃபோலியோ பேஜ் நம்பர் நமக்கு தெரியும், அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடில் அதே போல் டேட்டு, பேமெண்ட்டு, ஒரு விஎன் வவுச்சர் நம்பர், எல்எஃப் லெட்ஜர் ஃபோலியோ, அமௌண்ட்டு. டோட்டலாக 10 காலம்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை வச்சு நம்ம சிம்பிள் காலம் கேஷ் புக்குங்கிறது ரொம்ப சிம்பிளானது. கேஷ் ரிசீவ் பண்ணியிருந்தாக்கா டெபிட்டில் வைக்கணும், கேஷ் வெளியில் போயிருந்துச்சுன்னு சொன்னாக்கா கிரெடிட்டில் வைக்கணும். அவ்வளோதான், ஈஸியான கான்செப்ட்டு. இல்லுஸ்ட்ரேஷன் 1 பாருங்கள். சிம்பிள் காலம் கேஷ் புக் போட சொல்லியிருக்காங்க. இது அடிக்கடி கேட்டுட்ருக்கிற கொஷின் தான். கேஷ் இன் ஹேண்டு எப்போதும் போல் நம்ம பேலன்ஸு பிபிஐடி போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கேஷ் வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம். வேறு பொருள் வந்திருக்கா, செலவு பண்ணியிருக்கோம், அதெல்லாம் இல்லை. கேஷ் உள்ளே வந்திருக்கா, டெபிட் சைட். கேஷ் வெளியில் போயிருக்கா, கிரெடிட் சைட். அவ்வளோதான், நம்ம வேறு எதையுமே பார்க்க தேவை. கேஷ் இல்லாமல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா கிரெடிட் பர்ச்சேஸ்லாம் இருக்கும். அது கேஷ் உள்ளேயும் வரல, வெளியிலையும் போகலை, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். இதில் கணத்தில் கொண்டு வரக்கூடாது. ஓகேவா? அதுதான் சிங்கிள் காலம் கேஷ் புக். ரொம்ப ஈஸியானது. டோட்டலாக வந்து இல்லுஸ்ட்ரேஷன் வந்து 2 இருக்குது. ரெண்டையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ்லேயும் அதேமாதிரி 2 இருக்குது. ரெண்டையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கேஷ் உள்ளே வந்திருந்தால் டெபிட்டு, கேஷ் வெளியில் போனாக்கா கிரெடிட். ஓகேவா? இப்போ இதில் 30 பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்ட்டு பெய்டு பை செக்கு சொல்லியிருக்காங்களா? பெய்டு பை செக்குனா எங்கே நம்மளோட கேஷ் வெளியில் போகல, செக்கு தான் வெளியில் போயிருக்கு. இப்போ நம்ம இதை போடக்கூடாது, ஸ்கிப் பண்ணணும். ஏன்னா நம்ம கொடுத்த செக்குக்கான பணம் வந்து பேங்க்கு மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, அதனால் நம்ம இதில் காமிக்கக்கூடாது. அதே போல் குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் பிரீத்தி ஆன் கிரெடிட் இருக்குது பாருங்கள். இதுவும் வராது. இதுவும் செக்கில் பே பண்ணியிருந்தாக்கா வராது. பட் செக்கு ரிசீவ் பண்ணியிருந்தால் வரும், பே பண்ணியிருக்கும் போது வராது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்க. கிரெடிட் பர்ச்சேஸ் வராது, செக்கில் பே பண்ணியிருந்தாக்கா வராது. அப்புறம் வந்து டிப்ரிஷியேஷன் இருந்தால் வராது. ஏன்னா அதில் வந்து எந்த விதத்துலையும் கேஷ் உள்ளேயும் வரல, வெளியிலையும் போகல, கேஷ் ட்ரான்சாக்ஷன் நடக்கலை அதில், அதனால் அதில் வராது. ஓகே, நெக்ஸ்ட் அதே போல் தான் டபுள் காலம் கேஷ் புக்கும். சிங்கிள் காலம் கேஷ் புக் எப்படியோ அதே போல் தான். நீங்கள் அதுக்கு இன்னும் பயப்படவே தேவையில்லை. இது டஃப்பாக இருக்குன்னெலாம் ஒன்றும் அது வரும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட். இது வந்து 5 மார்க்ஸில் கேட்டுட்ருக்குறாங்க. இதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக வரக்கூடியது. டோட்டலாக இருக்கிறதே 5 தான் இருக்குது. 5 பாயிண்ட்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. 3 மார்க்கில் கேட்டால் 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, 5 மார்க்கில் கேட்டாக்கா 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. டபுள் காலம் கேஷ் புக்கோட ஃபார்மெட்டு. கேஷ் புக்கு வித்து கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம்ஸ் போட்டாச்சு. டேட்டு, ரிசிப்ட்டு, ஆர்என்னு சொல்லியிருக்கேன், ரிசிப்ட் நம்பர், எல்எஃப், அமௌண்ட்டில் டிஸ்கவுண்ட்டு கேஷ்னு 2ஆக பிரிக்கிறோம். அதனால தான் டபுள் காலம் கேஷ் புக்குன்னு சொல்கிறோம். அதே போல் தான் பேமெண்ட் சைட்லேயும் டேட்டு, பேமெண்ட்ஸு, ரிசிப்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு எல்எஃப், அமௌண்ட்டு, கேஷு, டிஸ்கவுண்ட்டு. ஓகேவா? இதில் நம்ம எப்படி சிங்கிள் காலம் கேஷ் புக் எப்படி போட்டோமோ, கேஷ் உள்ளே வந்தால் டெபிட்டு, கேஷ் வெளியில் போனால் கிரெடிட்டுன்னு சொல்லி போட்டோம். நீங்கள் அந்த கான்செப்டை மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. அதே போலேயே நீங்கள் போடுங்க. கேஷ் ரிசீவ் பண்ணியிருந்தால் டெபிட்டில் போடுங்க, கேஷ்
வெளில பேமெண்ட் பண்ணியிருந்தோம்னாக்கா பேமெண்ட் சைடில் கிரெடிட் சைடில் போடுங்க. அந்த ஒட்டி டிஸ்கவுண்ட் இருந்துச்சுனாக்கா எங்கே நம்ம டெபிட்டில் அமௌண்ட் போட்டோம்னா டெபிட்டுக்கு முன்னாடி இருக்கிற டிஸ்கவுண்ட்டில் போடுங்க. கிரெடிட்டில் வச்சுருந்தோம்னாக்கா கிரெடிட்டில் அந்த கேஷுக்கு முன்னாடி உள்ள டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் அந்த அமௌண்ட் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், January 5 இருக்கு இல்லையா, இது சொன்னேன்னு சொல்கிறேன். பெய்டு டு ராமநாதன் பை டெபாசிட்டிங் இன் கேஷ் டெபாசிட் மிஷின். நம்ம ராமநாதனுக்கு கேஷ் டெபாசிட் மிஷின் மூலமாக 300 வந்து பே பண்ணியிருக்கோம். இது எந்த சைடில் வரும்? பே பண்ணியிருக்கோம்னாலே பேமெண்ட் சைடில் வரும். அதுக்கு ஒட்டி அடுத்தது வருது டிஸ்கவுண்ட் அலோடு பை ஹிம். அவரால் நமக்கு அலோவ் பண்ணப்பட்ட டிஸ்கவுண்ட் வந்து 10. அப்போ நமக்கு இன்கம் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்படியே கிரெடிட் சைடில் டூ பை ராமநாதன் சொல்லி போட்டுட்டு 300 போட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற டிஸ்கவுண்ட் காலத்தில் அந்த 10 போடணும். அவ்வளோதான். எங்கே நம்ம போடுறோமோ போட்டுட்டு டிஸ்கவுண்ட் காலத்துக்கு அதுக்கு அதை ஒட்டி வரக்கூடிய சம்முக்கு அப்படியே டிஸ்கவுண்ட் காலத்தில் போட்டால் போதும். இதுதான் டபுள் காலம் கேஷ் புக்கு. ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 3 பார்த்தாச்சு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் காலம் கேஷ் புக். ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கோட ஃபார்மேட் நல்லா பார்த்துக்கோங்க. இது அடிக்கடி கேட்குற ஃபார்மேட்டாக இருக்குது. தியரி கொஷனில் 3 மார்க்கில் கேட்பாங்க. கேஷ் புக் வித் கேஷ் டிஸ்கவுண்ட் அண்டு பேங்க் காலம்ஸ் ஆர் 3 காலம் கேஷ் புக்குன்னு சொல்லுவாங்க. டேட்டு, ரிசிப்ட்டு, நெக்ஸ்ட்டு எல்எஃப், அமௌண்ட்டு வந்து 3 காலம் பிரிச்சுருக்காங்க பாருங்கள். டிஸ்கவுண்ட்டு, கேஷு, பேங்க்கு. நெக்ஸ்ட் அதே போல் கிரெடிட் சைடில் டேட்டு, பேமெண்ட்டு, எல்எஃப், அமௌண்ட் போட்டு டிஸ்கவுண்ட்டு, கேஷு, பேங்க்கு. இதே போல் தான் இருக்கணும் காலம். பேங்க்கு காலத்தை கேஷ் காலத்தை பின்னாடியும் பேங்க் காலத்தை நடுவில் கொண்டு வரக்கூடாது. டிஸ்கவுண்ட்டு, கேஷு, பேங்க்கு. அதே போல் தான் கிரெடிட் சைட்லையும் இருக்கணும். டிஸ்கவுண்ட்டு, கேஷு, பேங்க்குன்னு சொல்லிட்டு. கான்ட்ரா என்ட்ரினா என்னன்னு சொல்லிட்டு இது ஒரு 3 மார்க்லையும் கேட்குறாங்க, 5 மார்க்லையும் கேட்குறாங்க வித் எக்ஸாம்பிள்ஸோட. கான்ட்ரா என்ட்ரினா என்னென்னா கேஷும் பேங்க்கும் நம்ம சொல்லக்கூடிய ஜேர்னல் என்ட்ரியில் டெபிட்லேயோ கிரெடிட்லேயோ மாறி 2 மட்டுமே இருக்கும் அந்த ஜேர்னல் என்ட்ரியில். தட் இஸ் கான்ட்ரா என்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா பேங்க்கில் பணம் போடுறோம், பெய்டு இன்ட்டு பேங்க்கு. இப்போ பேங்க் இஸ் த ரிசீவர், ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். கேஷ் நம்மளை விட்டு வெளியில் போகுது அசட்டு, ஸோ நம்ம டு கேஷ் போடுறோம். அப்போ பேங்க்கும் கேஷும் ஒரே ஜேர்னல் என்ட்ரியில் இருக்கு இல்லையா, அது வந்து கான்ட்ரா என்ட்ரி. 3 விதத்தில் நம்ம வந்து பணம் கட்டுறதுக்காக வரும். ஒன்று பெய்டு இன்ட்டு பேங்க்குங்கிறதுக்கும் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் கான்ட்ரா என்ட்ரி. டெபாசிட் இன்ட்டு பேங்க் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதுவும் கான்ட்ரா என்ட்ரி தான். அதுவும் பேங்க் தான் ரிசீவ் பண்ணுது, கேஷ் நம்மளை விட்டு வெளியில் போகுது. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட் ஓப்பனிங் இன் பேங்க்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னாலும் பேங்க் இஸ் த ரிசீவர், கேஷ் நம்மளை விட்டு வெளியில் போகுது. இப்போ நம்ம ஆஃபீஸில் இருந்து பேங்க்குக்கு பணம் போணுச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து கான்ட்ரா என்ட்ரி. நெக்ஸ்ட்டு பேங்க்லேருந்து நம்ம ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா அப்போ வந்து கான்ட்ரா என்ட்ரி. கேஷ் உள்ளே வருதா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் இஸ் த கிவர், ஸோ கிரெடிட் சைடில் வைக்கிறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். இதுலேயும் கேஷும் பேங்க்கும் ஒரே ஜேர்னல் என்ட்ரியில் வருது. இது 4 வந்துச்சுனாக்கா அது வந்து கண்டிப்பாக கான்ட்ரா என்ட்ரி தான். ஓகே, அதான் எக்ஸாம்ஸில் கொடுத்துருக்காங்க. இல்லுஸ்ட்ரேஷன் 4 வந்து ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கவனமாக போடணும், இல்லை கான்ட்ரா என்ட்ரி போடணும். ஒரே இது மாதிரி வந்துச்சுனாக்கா அந்த சிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஆன்சரில் பாருங்கள், எல்எஃப்ங்கிற இடத்துல கான்ட்ரா என்ட்ரி எது இல்லாமல் டெபிட் சைட்லேயும் வந்து சிங்கிறத மென்ஷன் பண்ணணும், கிரெடிட் சைட்லேயும் சிங்கிறத மென்ஷன் பண்ணணும். கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். 2-3 தடவை போட்டு பார்த்தோம்னா தான் இது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். இல்லுஸ்ட்ரேஷன் 5 அதுவும் ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கு தான். கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டு பெட்டி கேஷ் புக். பெட்டி கேஷ் புக் வந்து 3 மார்க்கில் கேட்கலாம், அப்படி இல்லாட்டி 5 மார்க்கில் கேட்கலாம். ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கோட அந்த சம்முக்கான ஆன்சர் இதில் இருக்குது. பெட்டி கேஷை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சிம்பிள் பெட்டி கேஷ் புக்கு, அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்குன்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. கேட்கலாம், ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் பெட்டி கேஷ் புக் ஆர் தேர்னு சொல்லி கேட்கலாம். 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் பெட்டி கேஷ் புக்கு, நெக்ஸ்ட்டு அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்குன்னு. நாம் போடுறது வந்து அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்கு தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அதோட ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. ஃபார்மேட்டுங்கிறது ஃபஸ்ட்டில் இந்த ரிசிப்ட்டு CBFN, கேஷ் புக்கோட ஃபோலியோ நம்பர், கேஷ் புக் ஃபோலியோ நம்பர், டேட்டு, பர்டிகுலர்ஸு, வவுச்சர் நம்பர், அப்புறம் டோட்டல் பேமெண்ட் போட்டதுக்கப்புறம்
நம்ம கொடுத்துருக்க சம்மில் என்னென்ன ஹெட்டிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தலைப்பு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் LF லெட்ஜர் 6th சம். ஒரே ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் தான் இருக்குது, ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது. இது 2லேருந்து தான் சம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லாட்டி 5 மார்க்கில் கேட்கலாம். லெசன் நம்பர் 7 பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கு சம் கேட்பாங்க, டபுள் காலம் கேட்பாங்க, ஈவன் சிங்கிள் காலம் கூட கேட்டிருக்காங்க. அதனால் 2 சம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இருக்கிறது சம் கம்மியான லெசன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெட்டி கேஷோட இல்லுஸ்ட்ரேஷன் அதுக்கான ஆன்சர். பெட்டி கேஷில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓப்பனிங் எல்லாம் போட்டுறீங்க, எடுத்து எழுதிடுறீங்க, டோட்டல்லாம் போட்டுறீங்க. பட் அந்த க்ளோஸிங் பண்ணுறீங்க இல்லையா, க்ளோஸ் பண்ணுற இடத்துல வந்து ரொம்ப நேராக வர மாட்டேங்குது. க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா 500 போட்டிருக்கும். நீங்கள் ஓப்பனிங்கில் 500 இருக்கும், க்ளோஸிங் 500 இருக்கும். 2க்குள்ளே டிஃப்ரென்ஸு CBD அதை வந்து சரியாக போடாமல் விட்டுருவாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 1 மார்க் ஆல்ரெடி நான் சொன்னது தான். எல்லா சமயமும் பார்த்துக்கணும். நமக்கு அந்த சம்புலாம் போட தெரிஞ்சிச்சுன்னா 1 மார்க் வந்து நம்ம சம் ஓரியன்டாக தான் இருக்கும். ஈஸியாக நம்ம 1 மார்க்குக்கு ஆன்சர் பண்ணிடலாம். 2 மார்க் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க, 3 மார்க் கொஷின் படிச்சுக்கோங்க. நம்ம இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். அதில் சிங்கிள் காலம் கேஷ் புக்கு 2 சம் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்னது தான். கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் செக்கு பே பண்ணியிருந்தாலும் வந்து நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது. 2 சம் தான் இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெயினாக இந்த போஸ் சம் இருக்கு இல்லையா, நிறைய பேர் போஸ்னால் அது நேமுங்கிறது தெரிய மாட்டேங்குது. பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் போஸுங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங். அது வந்து நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண நேம் வந்தாலே கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பக்கத்தில் கேஷ் இல்லைங்கிறனால. ஸோ அதை வந்து நம்ம விட்டுன்னு போடக்கூடாது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து டபுள் காலம் கேஷ் புக்கில் அதுலேயும் 2 சம் தான் இருக்குது. அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் ரிசிப்ட்டு பேமெண்ட் சைடில் போட்டுட்டு டிஸ்கவுண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத போட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. நம்ம ஈஸியாக டபுள் காலம் கேஷ் புக்கும் போட்டுடலாம். அதுலேயும் 2 சம் தான் இருக்குது. 2 சமயமே நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கு அதே போல் தான். கேஷு டிஸ்கவுண்ட்டு பேமெண்ட் பண்ணியிருக்கோமா, ரிசிப்ட் பண்ணியிருக்கோமான்னு அதே மாதிரி போடணும். இந்த கான்ட்ரா என்ட்ரி வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டால் போதும். ஓகே, அடுத்து பாருங்கள். ட்ரிபிள் காலம் கேஷ் புக் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் காலம் கேஷ் புக், இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டு சம் வந்து பெட்டி கேஷ் புக்கில் இருக்கக்கூடிய சம்மு. ஒரே ஒரு சம் தான் இருக்குது, ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் தான் இருக்குது. இதுலேருந்து மேக்ஸிமம் கேட்டுட்ருக்குறாங்க. அதில் 2 சமயம் நல்லா போட்டு க்ளோஸ் பண்ணும்போதில் எப்படி போடணுங்கிற நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.